இப்போ எங்க பார்த்தாலும் பயங்கரவாதம் பயங்கரவாதம் அப்படிங்கிற பேச்சு தான் அடிபட்டு இருக்கு. பயங்கரவாதம் என்று ஒரு பக்கம் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் வன்முறை என்று நீ சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய பார்வையில் பயங்கரவாதம் என்றால் என்ன, பயங்கரவாதத்திற்கு வன்முறைக்கும் வேறுபாடு இருக்கிறதா என்பதை கொஞ்சம் தெளிவு கொடுத்துங்க. அதாவது இன்றைக்கு சர்வதேச லெவல்ல இந்த வார்த்தை அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய சமுதாயத்தவர்களை குறிவைத்து இது சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக இன்றைக்கு அமைந்து விட்டன. பயங்கரவாதம், தீவிரவாதம். இன்று உலகத்தில் எந்த பகுதியில எங்கே ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாலும், வெடிகுண்டு விபத்துக்கள் அல்லது தாக்குதல்கள் இவைகள் நடந்தால் உடனடியாக அவர்கள் பத்திரிகைகள் வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக மக்களுக்கு சொல்வது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் இதை செய்தார்கள் என்று முஸ்லிம்கள் மீது போடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாயிருக்கிறது. பயங்கரவாதம் என்று சொன்னால் இவர்கள் இன்றைக்கு அவர்கள் விளக்கம் கொடுப்பது, இன்னைக்கு நாட்டில் விளக்கம் கொடுப்பது பயங்கரமான செயலை செய்வது, அதுதான் பயங்கரவாதம். அதாவது உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் விளைவிக்கக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டால் அது பயங்கரவாதம் என்று சொல்கிறார்கள். அநியாயமான முறையிலே உயிர்களை கொல்வது, வெடிகுண்டுகள் வைத்து தகர்ப்பது, உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவது, இதெல்லாம் பயங்கரவாதம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் அச்சுறுத்தல்கள், மக்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதையும் பயங்கரவாதம் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். இதே போன்றுதான் வன்முறை. வன்முறை என்று சொன்னால் கொடிய செயல்களை செய்து, கொடூரமான செயல்களை செய்து தாக்குதல்களை ஏற்படுத்துவது தான் வன்முறை என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இஸ்லாத்துடைய பார்வையில, இஸ்லாத்தில இந்த அநியாயமான முறையிலே வன்முறை என்ற பெயரிலே கொடிய செயல்களை நிகழ்த்துவதாக இருந்தாலும் சரிதான், பயங்கரவாதம் என்ற பெயரிலே அநியாயமான முறையிலே அப்பாவி உயிர்களை கொல்வதும், அதே போன்று பொதுமக்களுடைய உடைமைகளுக்கு சேதங்களை ஏற்படுத்துவதும், இவையெல்லாம் பயங்கரவாதம் என்று சொல்வார்கள். ஆனால் இதை இஸ்லாம் முற்றிலுமாக வெறுக்கிறது, மறுக்கிறது. இஸ்லாத்திலே பயங்கரவாதம் என்பதே கிடையாது. இஸ்லாத்தில் வன்முறை என்பதும் கிடையாது. இந்த பொருளிலே கொடிய செயல்களை செய்து மனித இனத்துக்கு அழிவை ஏற்படுத்துகின்ற இப்படிப்பட்ட காரியங்களை இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாத்தில் கரையும் செய்யாது. இப்போ உலகளாவிய லெவல்ல பேசும்போது, குறிப்பாக மீடியாக்கள்ல பேசப்படுகிற பொழுது பயங்கரவாதத்தை பற்றி, தீவிரவாதத்தை பற்றி சொல்லும்போது இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படுறதை நாம பார்த்துட்டு வரோம். ஒரு 3 நபர்கள் சேர்ந்து அதுல எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கும்போது ஒரு முஸ்லிம் உட்பட என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லும் போது இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருடைய மனசுலையும் ஏற்படும். இஸ்லாம் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஊக்கப்படுத்துகிறதா, ஆதரிக்கிறதா, அல்லது அதற்கு எதிராக இஸ்லாம் பேசுகிறதா? நான் முன்னால் சொன்னது மாதிரி இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது ஒருபோதும் இவர்கள் கொடுக்கின்ற அந்த வியாக்கியானத்தின் அடிப்படையிலே, விளக்கத்தின் அடிப்படையிலே இந்த பயங்கரவாதமான செயல்களை ஒருபோதும் அது ஆதரிக்கவே இல்லை. இஸ்லாம் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கிறது. ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிப்பது மாதிரியான ஒரு தோரணையை மீடியாக்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இது மீடியாக்கள் மட்டும் இதை ஏற்படுத்தவில்லை, அந்த மீடியாக்களை இயக்குகின்ற இஸ்லாத்துடைய எதிரிகளால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு பிரச்சாரம் இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது. இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் பயங்கரவாதத்தை மக்களுக்கு போதிக்கிறது, பிற மக்களுடைய உயிருடையும் உடைமையும் சேதப்படுத்துவதற்கு தூண்டுகிறது என்கின்ற ஒரு பொய்யான பிரச்சாரம் தானே தவிர இது இஸ்லாம் ஒருபோதும் இந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கவே செய்யவில்லை. காரணம், இஸ்லாம் என்று சொன்னாலே அது சாந்தி மார்க்கம். சாந்தி என்பதுதான் சலாம் என்ற வார்த்தையில் பிறந்த இந்த இஸ்லாம் சாந்தியை மக்களுக்கு விரும்புகிறது. சாந்தியை சொல்லுகின்ற அந்த மார்க்கத்தில் எப்படி பயங்கரவாதம் தலைஞ்சூக்கும்? சாந்தி என்று சொல்லிவிட்டு அது பயங்கரவாதத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் அது முற்றிலும் முரணாக ஆகிவிட்டது.
எந்த ஒரு இடத்திலேயாவது இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை கிரந்தமாக இருக்கின்ற மனித இனத்துக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற பரிசுத்த குர்ஆனிலிருந்து இவர்கள் கொடுக்கின்ற வியாக்கியானத்தின் அடிப்படையிலே பயங்கரவாதத்துக்கு ஒரு ஆதாரத்தையாவது குர்ஆனில் இருந்தோ அல்லது அந்த குர்ஆனை விளக்க வந்த நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து இவர்களால் எடுத்துச் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அப்படி இருந்தும் இவர்கள் திட்டமிட்டு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லுகிறார்கள். எங்கோ ஒரு முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு எவராவது ஒன்றை எதையாவது செய்துவிட்டால் அவனுக்கு கூட மாற்றி மாற்றவர்கள் பலரும் அவர்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு முஸ்லிம் அந்த குரூப்பில் இருக்கிறான் என்ற காரணத்திற்காக வேண்டி முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் தலையிலே அந்த பயங்கரவாத செயலை போடுகின்ற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக இன்றைக்கு திட்டமிட்டு இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்வதனுடைய பின்னணி என்ன என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எழுச்சியையும் வளர்ச்சியையும் அதை தடுக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு தான் திட்டமிட்டு அவர்கள் இஸ்லாத்துடைய எதிரிகளால் செய்யப்படுகின்ற ஒரு பிரச்சாரமே அல்லாமல் இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஒருபோதும் அது ஆதரிக்கவே இல்லை என்பதை நேயர்களுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு வருகிறோம். பயங்கரவாதம் இஸ்லாம் தீவிரவாதம் சொல்லி சொல்லும் போது அதுல வேறுபடுத்தி சொல்றதை பாக்குறோம். எப்படி வேறுபடுத்தி சொல்றாங்கன்னா, இப்ப சில குழுக்களோ அல்லது தனிப்பட்ட நபர்களோ அதை செய்யும் போது அதை பயங்கரவாதம் சொல்றாங்க. அதே ஒரு அரசாங்கமோ ஒரு நாடகம் செய்யும் போது அதை பயங்கரவாதமா சொல்றது இல்லை. இப்ப இந்த ரெண்டுக்கு மத்தியில இந்த மாதிரி ஏதாவது வேறுபாடுகள் இருக்கிறதா? ஒரு குழு செய்யும் போது அல்லது ஒரு நாடே அதை செய்யும் போது இந்த மாதிரி வேறுபாடுகள் ஏதாவது இருக்கிறதா? சரியான ஒரு கேள்வி. அதாவது தனிநபர்கள் செய்யக்கூடிய செயலும் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயலும் சமமாகாது. தனிநபர்கள் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய செயலை தனிநபர்கள் செய்ய முடியாது. ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, தன்னிடத்திலே பல துறைகள் இருக்கிறது. ஒரு அரசாங்கத்திலே அதாவது தற்காப்பு துறை என்ற ஒரு துறை இருக்கிறது, பாதுகாப்பு துறை என்று இருக்கிறது. அந்த துறைக்கின் கீழே பல இராணுவம் இருக்கிறது. தன்னுடைய நாட்டை தாக்க வரக்கூடியவர்களை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய அளவிற்கு படை பலம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் இயக்கக்கூடிய அதிகாரம் அந்த அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறதே தவிர எந்த ஒரு தனிநபரும் சுயமாக அதை இயக்க முடியாது. அந்த அடிப்படையிலே ஒரு அரசாங்கம் இன்னொரு நாட்டை, தன்னை எதிர்க்கின்ற ஒரு நாட்டை எதிரியாக கருதி அந்த நாட்டுடைய இராணுவத்தோடு போரிட்டு அவர்களை வீழ்த்துவது சர்வதேச லெவலிலே அது பயங்கரவாதம் என்று என்ன சொல்வதில்லை. அது ஒரு நாடு இன்னொரு நாட்டை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை என்றுதான் நாம் அதற்கு சொல்ல வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் வேறு சில நாடுகள் இப்படியும் இருக்கின்றன. அதாவது ஆதிக்க வெறியின் காரணத்தினால பிற நாடுகளிலே போய் அவர்களை அட்டாக் பண்ணி தாக்கு போர் நடத்தி அந்த நாட்டிலே உள்ள சொத்தையும் வளத்தையும் சூறையாட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படுவது அது தற்காப்புக்காக வேண்டி மேற்கொள்ளப்படுகின்ற போர் என்று சொல்ல முடியாது. அதுவும் ஒரு பயங்கரவாதம் தான். அது ஒரு நாடே நடத்துகின்ற ஒரு பயங்கரவாதம். அதாவது அநியாயமான அப்பாவி நாடுகள் பலகீனமாக இருக்கின்ற அந்த நாட்டிலே வலுவாக இருக்கின்ற ஆயுத பலம் உள்ள, ஆட்பலம் உள்ள, இராணுவ பலம் உள்ள ஒரு நாடு போய் தாக்குதல் நடத்தி எந்த விதமான நியாயமற்ற முறையிலே தாக்குதல் நடத்தி அந்த நாட்டுடைய வளத்தை சுரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் செய்கின்ற பொழுது அது ஒரு நாடு செய்கின்ற பயங்கரவாதம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு சர்வதேச லெவலிலே அரசாங்கங்கள் மத்தியிலே ஒரு நாடு இப்படிப்பட்ட பயங்கரவாதத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அதை பயங்கரவாதம் என்று சொல்வதில்லை. ஆனால் ஒரு தனிநபர் தன்னுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்கேயாவது ஏதாவது ஒரு செயலை செய்து விடுவானால் அதே பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதுதான் தனிநபர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த சில செயல்களுக்கும் அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கும் இடையிலே உள்ள வேறுபாட்டையும் வித்தியாசத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிரான மார்க்கம், தீவிரவாதத்துக்கு எதிரான மார்க்கம் அப்படின்னு சொல்றீங்க. குர்ஆன்ல சில வசனங்கள் பார்க்கிறோம்.
அதாவது எதிரிகள் சொல்லக்கூடியது, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சொல்லக்கூடியது. அதுல வந்து எதிரிகளை எங்க பார்த்தாலும் கொல்லுங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லி குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லி சில வசனங்களை காமிச்சு இப்போ இதெல்லாம் வந்து வன்முறையை தூண்டுகிற வசனங்களா இருக்கிற காரணத்தினால, தீவிரவாதத்தை தூண்டுற வசனங்களா இருக்கிற காரணத்துல இஸ்லாம் வந்து பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஆதரிக்க என்பது அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இன்றைக்கு இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி அது பயங்கரவாதத்தை தூண்டுகின்ற அவர்கள் தான் முஸ்லிம்கள். ஆனா இன்றைக்கு சர்வதேச லெவல்ல பல நாட்டுடைய தலைவர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஒருபோதும் அது ஆதரிக்கவில்லை என்றுதான் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டுகள் கொடுத்து அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் முஸ்லிம்களிலே அவர்கள் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்லாத்தின் பேரில் இஸ்லாத்துடைய தலையிலே அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இந்த பயங்கரவாத செயலை போடுகின்ற ஒன்றுகள் இந்த நிலையை பார்க்கிறோம். இதற்கு அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆதாரம் என்னவென்று சொன்னால், குர்ஆனில் ஒரு சில இடங்களிலே நீங்கள் எதிரிகளை, இறை நிராகரிப்பாளர்களை நீங்கள் எந்த இடத்தில் கண்டாலும் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள் என்று இருக்கின்ற இந்த வசனம் உண்மைதான், குர்ஆனில் இருக்கத்தான் செய்கிறது. இந்த வசனத்தை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக அவர்கள் அதாவது அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய முன்னால் கூறப்பட்ட விஷயம் என்ன, அதனுடைய பின்னால் கூறப்பட்ட விஷயம் என்ன என்று அது முன்னால் உள்ள விஷயத்தையும் பின்னால் உள்ள விஷயத்தையும் பார்க்காமல் தானொன்னித்தனமாக தன்னிச்சையாக அதை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு இஸ்லாம் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது, ஆதரிக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்து வருகிறார்கள். ஆனால் உண்மையிலே எந்த நோக்கத்திற்காக இஸ்லாம் குர்ஆனிலே வல்ல இறைவன் அல்லாஹ் இதை சொல்கிறான் என்பதை நாம் புரிய வேண்டும். அதாவது ஒரு நாடு அல்லது ஒரு சமூகத்தாருக்கும் இன்னொரு சமூகத்தாருக்கும் இடையிலே போர் மூடுகின்ற பொழுது, அல்லது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே போர் மூடுகின்ற பொழுது, இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே அவர்களை எதிர்க்க வருகின்ற அல்லது தாக்க வருகின்ற அந்த எதிரிகளோடு இவர்கள் போரை மேற்கொள்ளுகின்ற நேரத்தில் நீங்கள் கையை கட்டி சும்மா இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. எதிரிகள் வருகின்ற பொழுது அந்த எதிரிகளை வெட்டி வீழ்த்த வேண்டும். அதுதான் போர் மரபு. ஒருவன் தன்னை எதிர்க்க வரக்கூடியவர்கள் அவர்கள் தங்களை எதிர்த்துக் கொண்டு போகட்டும் என்று சும்மா இருப்பது அது கோழைத்தனம், அது போரினுடைய மரபல்ல. போர் ஒழுங்கு என்னவென்று சொன்னால், போர்க்களத்திலே நிற்கின்ற நேரத்தில் எதிரி தங்களை தாக்க வருகின்ற பொழுது அந்த எதிரிகளை தங்களால் முடிந்த அளவிற்கு தங்களுடைய கைகளால் தங்களுடைய ஆயுதங்களால் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பது இது இஸ்லாம் சொல்லுகின்ற நெறி மட்டுமல்ல, சர்வதேச லெவல்ல போர் மரபாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கும் செல்ல வேண்டிய தேவையில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே இந்த இந்திய நாட்டை தாக்குவதற்காக வேண்டி மற்ற நாடுகள், அந்நிய நாடுகள் இந்த நாட்டை தாக்க வரக்கூடிய நேரத்தில் நமது நாட்டை சார்ந்த ராணுவ வீரர்கள், பாதுகாப்பு வீரர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஆயுதம் ஏந்தி வரக்கூடிய அந்த படையினரை, அந்த ராணுவத்தினரை தங்களால் முடிந்த அளவிற்கு அவர்கள் வீழ்த்துவார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சர், அந்த ராணுவ அதிகாரிகள் அந்த ராணுவத்திலே இருக்கக்கூடிய அந்த படையினருக்கு உத்தரவிடுவார்கள், எதிரிகளை எங்கே கண்டாலும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றுதான் சொல்வார்களே தவிர, எதிரிகள் வந்தால் அவர்களை பார்த்து கொண்டு கையை கட்டி கொண்டு சும்மா இருங்கள் என்று யாரும் சொல்ல போவதில்லை. இது சாதாரணமாக நம் நாட்டிலே பார்க்கக்கூடிய உண்மைகள். இதே மரபைத்தான் முஸ்லிம்களும் தங்களை எதிர்க்கின்ற நாட்டவர்களோடு கடைபிடிக்க வேண்டும், போர்க்களத்திலே தங்களை எதிர்க்கக்கூடியவர்களோடு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மையைத்தான் வல்ல இறைவன் குர்ஆனிலே இவ்வாறு சொல்கிறான். எதிரிகளை, இறை நிராகரிப்பாளர்களை போர்க்களத்திலே நீங்கள் காணுகின்ற பொழுது அவர்கள் எங்கே கண்டாலும் நீங்கள் அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். அவர்களை நீங்கள் சும்மா விட்டு விடுவீர்களால் உங்களை அவர்கள் அழித்து விடுவார்கள். அது கூடாது, அது போர் மரபல்ல, போர் நெறி அல்ல என்ற அடிப்படையில் தான் இறைவன் இதை சொல்லி காமிக்கிறானே தவிர, இது அல்லாமல் பொதுவாக நீங்கள் ரோட்டிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுதும், ஊரிலே குடியிருக்கின்ற பொழுதும் உங்கள் கண்ணிலே காணப்படுகின்ற அத்தனை மாற்று மருத்துவர்களையும் வெட்டி வீழ்த்துங்கள் எந்த கண்ணோட்டத்தில் இது சொன்னதாக அது கருதக்கூடாது. அது தவறான விளக்கம் என்பதை நாம் இதன் மூலமாக புரிய வேண்டும். இந்த உண்மையை எல்லோரும் சரியாக புரிந்து விடுவார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? அது வன்முறையை தூண்டவில்லை. இது போன்ற வசனங்களை, இது போன்ற குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து இஸ்லாம் வன்முறையை தூண்டுகிறது என்று ஒருபோதும் சொல்ல முடியாது என்ற உண்மையை நன்றாக புரிந்து கொள்வார்கள்.
நாம பல காலமாட்டு பத்திரிகைகள் எழுதிட்டு வர்றோம், இஸ்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிரான மார்க்கம், தீவிரவாதத்தை ஆதரிக்கல அப்படின்னு. அது மாதிரி பல மேடைகளில் பேசிக்கொண்டு வருகிறோம். டிவியில கூட பல நிகழ்ச்சிகள் தெளிவுபடுத்துறோம், இஸ்லாம் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்று. அதுக்குரிய குர்ஆன் சாட்சியங்களோட நபி வழியினுடைய வழிகாட்டல்களோட ஆதாரத்தை வச்சு பேசுறோம். இவ்வாறெல்லாம் தெளிவுபடுத்துற பின்னாலேயும் கூட தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதம், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்பதை போன்ற சித்தரிப்புகள் நின்றபாடுகள் அது மீடியாக்களிலும் தொடர்ந்துட்டே வருது. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நாம் இஸ்லாத்தின் மீது தொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தப்பு பிரச்சாரத்தை இன்றைய இஸ்லாமிய மீடியாக்கள், இஸ்லாமிய ஊடகங்கள், பத்திரிகைகள் வாயிலாக, டிவிக்களின் வாயிலாக, மேடை பிரச்சாரத்தின் வாயிலாக மக்களுக்கு நாம் விளக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்லாத்தில் அப்படி கிடையாது, இஸ்லாம் சாந்தி மார்க்கம், சமாதான மார்க்கம், மனித நேயத்தை போதிக்கின்ற மார்க்கம், இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு அவர்கள் திட்டமிட்டு அது சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிற பின்னணி என்னவென்று சொன்னால், ஆங்காங்கே சில நிகழ்வுகள் சர்வதேச லெவலில் பல நாடுகளிலேயும் இது போன்ற பயங்கரவாத செயல்கள் நடக்கின்ற பொழுது அதிலே ஈடுபடக்கூடியவர்களே ஆங்காங்கே ஒரு இஸ்லாமிய பேருதாய்களும் இருக்கிறார்கள். இதை காரணமாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இஸ்லாத்தின் மீது என்ன செய்கிறார்கள், தவிர இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது என்ற ஒரு காரணம் இருக்கிறது. முதல் காரணம் இது. அதாவது ஆங்காங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களிலே, வன்முறை சம்பவங்கள் சர்வதேச லெவலில் பல நாடுகளிலே நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்ல இஸ்லாமியர்கள் மட்டும் அதை பங்கு பெறவில்லை, பல மதத்தை சார்ந்தவர்கள் அந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிலே ஒரு சிலர் இஸ்லாமிய பெயரை வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தின் மீது அவர்கள் போடுகிறார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அதாவது இது அன்று முதல் இன்று வரை இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்தை குறிவைத்து இஸ்லாத்துடைய வளர்ச்சியை மட்டம் தட்ட வேண்டும், குறைக்க வேண்டும், இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது. அப்படி வளர்ந்து விட்டால் அவர்களுக்கு பேர் ஆபத்து வந்துவிடும், அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது, அவர்களுடைய சொகுசாக இந்த நாட்டிலே எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது, தங்களுடைய கையில் இருந்து ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விடும் என்ற இந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே ஊடுருவிருக்கிறது. அதன் காரணத்தினால்தான் இஸ்லாம் நாம் இப்படியே விட்டு விடுவோமானால் இஸ்லாம் நாடொரு மேனியும் பொருளுதல் ஒன்றும் அது பல பாகங்களிலும் பல நாடுகளிலும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்திலே மக்கள் சாரி சாரியாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையை நாம் விட்டுக்கொண்டே இருப்போமானால் அது நாலாவட்டத்திலே அது என்ன ஆகும், அது வளர்ந்து அது பெருகி சர்வதேசத்தையும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்து விடுமோ என்கின்ற அச்சத்தின் காரணத்தினால்தான் இஸ்லாத்தை அது மட்டம் தட்ட வேண்டும், இஸ்லாத்துடைய வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலும் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பயங்கரவாதங்கள் பல இடங்கள்ல நடக்கிறத பாக்குறோம். குண்டுவெடிப்புகள் போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறத பாக்குறோம். இந்த சம்பவங்களுக்கு பின்னணி என்ன? இந்த தீவிரவாத செயல்கள், பயங்கரவாத செயல்கள் தடுத்து நிறுத்தப்படுத்தப்பட முடியுமா? அதை நிறுத்த முடியுமா? அதை நிறுத்துறதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? அதாவது இன்றைக்கு சர்வதேச லெவலில் பயங்கரவாதங்கள் பல காரணங்களுக்காக வேண்டி நடைபெறுவதை பார்க்கிறோம். சிலர் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார், காசுக்காக ஈடுபடுகிறார்கள். பணத்தை கொடுத்து ஆளை வாங்கி அவர்களை என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். பயங்கரவாத செயல்களுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒப்பந்தம் இருக்கும், நீ இந்த செயலில் ஈடுபட்டால் நீ தகர்த்தால் இன்ன இடத்தை போய் தகர்த்து வந்தால் நான் உங்களுக்கு இவ்வளவு தருவோம் அல்லது உன்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளவு கொடுப்போம் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்களை ஈடுபடுத்துகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய அமைப்பின் பால் சர்வதேச பார்வை விட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அந்த தீவிரவாத செயலிலே ஈடுபட்டு அந்த தீவிரவாத செயல் செய்வதன் காரணத்தினால் தங்களுடைய அமைப்பினுடைய மீன் பார்வை சர்வதேச லெவலில் உள்ள பார்வை விட வேண்டும், நம் மீது மக்களுடைய அனுதாபம் வர வேண்டும், நம்முடைய உரிமை இவர்கள் கேட்கின்ற உரிமைகள் சரிதானே என்ற குரல் பல பாகங்களிலிருந்து ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வேண்டி இப்படிப்பட்ட பயங்கரவாத செயலை சில அமைப்பு ரீதியாக சில அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பல பாகங்கள் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் சிலர்
தங்களுடைய கோரிக்கைகள் தங்களுக்குள்ள உரிமைகள் சரியாக கிடைக்காத காரணத்தினால் அந்த உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட பயங்கரவாத செயல்களிலே இருக்கிறார். இது அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்கின்றன. நாம் இப்பொழுது சமீபத்திலே ஆந்திராவிலே நடந்த ஒரு பயங்கரவாத செயலை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே கன்னி வெடிகள் மூலமாக அதை வெடித்து அங்கே பயங்கரவாத செயல் ஏற்பட்டது. பலருக்கும் காயங்கள் ஏற்பட்டன, பல சேதங்கள் ஏற்பட்டன என்பதை பார்க்கிறோம். இது நக்சலைட்டுகள் என்பவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நக்சலைட்டுகள் அவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்கிறார்கள். அந்த மாநிலத்திலிருந்து எங்களுக்கு இந்த உரிமை இருக்கிறது, எங்களை தர வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அந்த உரிமையை கேட்பதற்கு அவர்களுக்கு சரியாக கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு என்ன செய்வதற்கு அவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அதே போன்றுதான் பல நாடுகளில் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே இன்றைக்கு அன்றாடம் பயங்கரவாத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றாடம் வெடிகுண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ கட்டடங்கள் தகர்க்கப்படுகின்றன, எத்தனையோ உயிர்கள் கொல்லப்படுகின்றன. இப்படி எல்லாம் கொல்லப்படுவதற்கும் தகர்க்கப்படுவதற்கும் காரணம் என்ன பொழுது அந்த மக்கள், அந்த பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடுகிறார்கள். தங்களுடைய உரிமை, தங்களுடைய நாடு, நாங்கள் வாழ்கின்ற நாடு, இந்த நாட்டிலே எங்கள் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது என்ற உரிமை போராட்டத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த மாதிரி மேற்கொள்கின்ற காரணத்தினால் தான் அவர்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் தாக்கப்படுகின்ற பொழுது மிலிட்டரி, அதாவது இஸ்ரேலிய ராணுவம் அந்த பலஸ்தீனிய அப்பாவி முஸ்லிம்களை அவர்கள் ஆயுதங்களால் தாக்குகின்ற பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களும் மறுதாக்குதல் செய்கின்ற பொழுது தங்களுக்கு ஏந்த அளவு கல்லால் எறிகிறார்கள், தங்களுடைய கையில் உள்ள ஆயுதங்களால் தாக்குகிறார்கள். இப்படி அவர்கள் ஈடுபடுகிறார்கள். தங்களுடைய உரிமைக்காக வேண்டி அவர்கள் இது போன்ற செயல்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்றைக்கு காஷ்மீர் பிரச்சனை, இந்தியாவுடைய காஷ்மீர் பிரச்சனை நாம் எடுத்துக்கொண்டோமானாலும் அதுவும் அப்படித்தான். அன்றாடம் அங்கே பயங்கரவாத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு காஷ்மீர் என்பது பெரிய தலைவலியாக இந்த நாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய தலைவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அந்த நாட்டிலே உள்ள மக்கள் எங்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை வேணும், இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்வதற்கு உரிமை வேண்டும், எங்களுக்கு ரைட் வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் இப்படி ஒவ்வொரு பயங்கரவாதத்துடைய பின்னணியை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு காரணம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காரணத்திற்காகத்தான் இந்த பயங்கரவாத செயல்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த பயங்கரவாதத்தை நாம் ஒழிக்க வேண்டுமானால், அது முற்றிலுமாக மாற வேண்டுமானால், நாட்டில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த பயங்கரவாத செயல் எப்படி உருவாகிறது, இதனுடைய பின்னணி என்ன, காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அந்த காரணத்தை களையாத வரை இந்த பயங்கரவாதம் ஒழிய போவதில்லை. இதற்கு ஒரே வழி பயங்கரவாத செயல்கள் எப்படி உருவாகிறது என்பதற்குண்டான காரணங்களை கண்டறிந்து அந்த காரணத்தை களைவதற்கு அரசாங்கங்கள் முதலில் முன்வர வேண்டும். அதற்கு யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்களை அழைத்து வைத்து உங்களுடைய கோரிக்கை என்ன, எதற்காக நீங்கள் இந்த காரணங்களில் ஈடுபடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டு அவர்களுடைய கோரிக்கைகள், அவருடைய காரணங்கள் நியாயமானதாக இருக்குமானால் அவர்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். அரசாங்கம் வழங்க வேண்டும். அநியாயமான முறையில் இருக்குமானால் அவர்களை தடுத்து நிறுத்தவன் என்ன நடவடிக்கை வேண்டுமோ அதை எடுத்து அவர்களை ஒழிக்க வேண்டும். இதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. இது இவ்வாறு செய்யாதவரை, காரணங்களை கண்டறிந்து அதை போக்குகின்ற பணியை அரசாங்கம் செய்யாதவரை இந்த நாட்டிலே பயங்கரவாதங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும்.